சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது மிக சாதாரணமாக இருக்க வேண்டும். நவநாகரீக உடைகளை உடுத்துவதால் தேக அபிமானம் வந்துவிடுகின்றது. தன்னை மாற்றுவதற்கு சார்ட் என்றால் பதிவேடு வைப்பதற்கு பாபா கூறுகின்றார். நினைவிற்கான சார்ட் வைப்பதில் மிகுந்த லாபம் இருக்கின்றது. நினைவு மூலமாகத்தான் துர்விலகும் உயர்ந்த அதிர்ஷ்டம் உருவாகும். நாம் மாணவர்கள் ஈஸ்வரன் நமக்கு கல்வியை கற்றுத்தருகின்றார் என்பது நமக்குத் தெரியும். ஈஸ்வரிய மாணவர்கள் நாம் இதனை படிக்கின்றோம். அனைவருடைய லட்சியமும் ஒன்றுதான். 5 விகாரங்களின் ஆபத்து அனைவரின் மீதும் உள்ளது. ஞானத்தின் மூலம் நீங்கள் தேவதை ஆகின்றீர்கள். பிறகு பக்தர்களுக்கு எப்பொழுது துக்கம் ஆரம்பமாகின்றதோ அப்பொழுது பாபா வருகின்றார். முதல் நம்பர் விகாரம் காமம். இதற்குத்தான் காம விகாரத்தை வென்றால் உலகை வெல்லலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எல்லையற்ற செல்வம் கிடைத்துவிடுகின்றது. 21 ஜன்மத்திற்கு எந்தவிதமான துக்கமும் இருக்காது. நஷ்டம் ஏற்படாது. இந்த விஷயங்களை புத்தியில் வைத்து உள்ளார்ந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். உங்களுடைய ஞானம், யோகம் அனைத்துமே மறைமுகமானது. ஸ்தூலமான ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது. இதுதான் ஞான ஆயுதம் என்று பாபா புரிய வைக்கின்றார். இங்கு உயர்ந்த ஆடையை அணிய வேண்டாம். மிகவும் சாதாரணமாக இருங்கள் என்று பாபா கூறுகின்றார். இல்லையென்றால் தேக அபிமானம் வந்துவிடும். அது மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். தேக அபிமானத்தில் வருவதால் பாபாவை மறந்துவிடுகின்றீர்கள். இந்த முயற்சி இப்பொழுதுதான் செய்ய முடியும். அமைதியின் கர்வத்திற்குத்தான வெற்றி கிடைக்கின்றது. நீங்கள் சாந்தியாக இருப்பதற்கு கற்றுத்தரப்படுகின்றது. பாபாவை நினைவு செய்வது ஆழமான அமைதி. நான் ஆத்மா சரீரத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன். இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்ரீமத் படி இங்கு ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நடத்தை மாற்றியமைக்கப்படுகின்றது. எல்லையற்ற தந்தைதான் பதீத பாவனன், சுகத்தின் கடலாக உள்ளார். அவரிடமிருந்துதான் முழுமையான சுகம் கிடைக்கின்றது. சிவபாபாவிற்கு நாம் என்ன கொடுக்கின்றோமோ அதனை அவர் நம்முடைய சேவைக்காகத்தான் பயன்படுத்துகின்றார். சிவபாபா தன்னிடம் வைத்துக்கொள்வது இல்லை. உங்களை என்னவாக ஆக்குகின்றார். மதிப்பற்ற பொருளுக்குப் பதிலாக உங்களை 21 ஜன்மத்திற்கு என்னவாக ஆக்குகின்றார். யார் விழிப்படைந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள்தான் பிறரையும் எழுப்புகின்றார்கள். யார் மற்றவர்களையும் விழிப்படையச் செய்யவில்லையோ அவர்கள் தன்னையும் விழிப்படைய செய்யவில்லை என்றுதான் பொருளாகும். யோகத்தை பிரயோகம் செய்வதற்கு, அதாவது பயன்படுத்துவதற்கு, திருஷ்டி மற்றும் விருத்தியில் என்றால் உள்ளுணர்வில், பவித்ரதாவிற்கு, தூய்மைக்கு மேலும் முக்கியத்துவம் கொடுங்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா ஒளிப்புள்ளியாகி பரமபிதா பரமாத்மா சிவபாபாவின் நேரடி குழந்தையாகி என் உள்ளே அன்பு, ஞானம், தூய்மை ஆகிய 3 தெய்வீக அடிப்படைகளை நிலைநிறுத்துகிறேன். நான் என் அன்பை பரமபிதாவை நினைவில் கொண்டு ஒளிரச் செய்கிறேன். என் உள்ளே பரிசுத்தம் நிரம்பி ஒவ்வொரு எண்ணமும் செயலும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கும். என் உள்ளே ஞான விளக்கமாக அறிவு ஒளிர்கிறது. நான் என் சிந்தனைகளை பரிசுத்தமாக வைத்துக்கொண்டு என் செயல்களில் பரமபிதாவின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறேன். ஆன்ம அன்பால் நிரம்பி எல்லா அன்பையும் பரப்புகிறேன். நான் பரமபிதாவுடன் இணைந்து ஆன்மாவை வளர்த்துக் கொள்கிறேன். என் உணர்வுகள் தூய்மையாக, நெஞ்சில் அமைதி நிறைந்து நான் சுத்த மனதுடன் செயல்படுகிறேன். ஆன்மா தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துகிறது. என் உள்ளே கலைகளும் குணங்களும் சக்திகளும் நிரம்பி நான் தெய்வீகத் தன்மையை அடைகிறேன். நான் ஆத்மா நிச்சய புத்தியுடைய பரமாத்ம குழந்தை. சதா வெற்றியாளராக இருப்பதனால் சதா மகிழ்ச்சியில் நடனமாடும் பாக்கியம் பெற்றுள்ளேன். எனது வெற்றி அகில சிருஷ்டிக்கும் உடைமையாகிறது. வெற்றியாளராக இருக்கும் காரணத்தினால் ஆத்மா நான் மற்றவர்களுக்கும் கூட தைரியத் அதிகரிப்பவர்களாக இருக்கின்றேன். அனைவரும் விசேஷமானவர்கள்தான் எனது ஆகின்றேன்.
சிவதந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஆதரவளிக்கும் வள்ளலாக அனைவரும் நாடக அனுசாரத்தில் மேலே உயர்ந்து வருகின்றார்கள். வீணானவற்றிலிருந்து சதா தூரமாக இருக்கின்றார்கள். தந்தையின் வழிகாட்டுதல் வீணானவற்றிலிருந்து ஒதுங்கியிருப்பதுதான் வெற்றியாளர் ஆகுவது ஆகும். அப்படிப்பட்ட வெற்றி பெற்றிருக்கும் சிரேஷ்டமான குழந்தை நான். எல்லோருக்கும் மாஸ்டர் ஆதரவளிக்கும் வள்ளலாக ஆகி பூரண ஜொலிப்போடு ஒளிப்பிரகாசமாக இருக்கின்றேன். ஆன்மா உயர்ந்த நிலை பெற்றுள்ளது. நான் பரமபிதாவின் ஆசீர்வாதத்துடன் அனைத்தையும் எளிதாக செய்கிறேன். என் மனம் அமைதியாக, உணர்வுகள் நுட்பமாக, மனநிலை ஒழுங்காக. நான் மகாவீரராக வளர்கிறேன். ஒவ்வொரு செயலிலும் பரமபிதாவின் ஆசீர்வாதத்தை உணர்கிறேன். என் உள்ளே உள்ள சக்திகள் தெய்வீக சக்திகளாக மாறுகின்றன. நான் தெய்வீக குணங்களை மனதில் நெறிப்படுத்தி ஆன்மாவை உயர்த்துகிறேன். நான் பரமபிதாவின் நேரடி குழந்தையாக முழுமையான தூய்மையில் வளர்கிறேன். என் மனம் எப்போதும் அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சியுடன் நிரம்பி நான் உலகிற்கு ஒளி பரப்புகிறேன். நான் ஆன்மா தேவதை நிலையடைந்து பரமபிதாவுடன் இணைந்துள்ளது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.